கோவில் கொடிமரம் வந்து ஒரே கல்லால் ஆனது ஆமா. அப்படின்னு சொன்னீங்க. அவ்வளவு பெரிய கல் எப்படி ஒரே கல்லுல செய்ய முடிஞ்சது? ஆமா. அது வந்து 21 அடி உயரம் கொண்ட கொடிமரம். ஒரு 8 பட்டம் இருக்கும் கீழ. அதுல வந்து சில முக்கியமான அ பதிப்பகங்கள் வருது. இந்த பஞ்சபக்ஷி பதிப்பகம்னு சொல்லுவோம். அது இருக்கு. யாழி இருக்கு. பாண்டியர்களோட மீன் சின்னம் இருக்கு. 3 நாகங்கள் சேர்ந்த மாரி ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு பூதத்துக்கான ஒரு உருவம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்புகள் குடுக்கப்பட்டது தான். இது ஏன் வந்தது? எப்படி வந்ததுன்னு அவ்ளோ டீகோடிங்குள்ளலாம் போக வேண்டாம். ஓ! இது ஒரு ரீசன்க்காக வந்து உருவாக்கிட்டோம். ஸோ மகான்கள் நெல் சொன்னது நீங்க உருவாக்கியிருக்கீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த வார்த்தை தான் எல்லா இடத்துலயுமே. நம்ம ஒண்ணுமே கிடையாது. இந்த கொடிமரத்தோட மேல ஒரு பைரவர் வரார். ம். அதுவும் குடுக்கப்பட்ட உத்தரவு தான். ஒரு பைரவர் வரணும் அப்டின்ட்டு. இது பைரவர்னா, பைரவரோட உருவத்துல கிடையாது. நம்ம பெட்டா இருக்கக்கூடிய உருவத்துல தான் அவர கொண்டு வந்து வைக்கிறோம் மேல. 4 கால்ல தாங்கி, தலை தூக்கி நிப்பாரு. ஒரு ஒரு வித்தியாசமான அம்சத்துல நிப்பாரு. இது எதுவுமே வந்து நம்ம இப்டி டிசைன் பண்ணோம், இப்டி பண்ணோம் அப்டின்லாம் பண்ண ம். முடியாது. அதுக்கான அறிவும் நமக்கு கிடைக்காது. அதுக்கான திறமையும் நமக்கு கிடையாது. நம்மளை ஒரு சக்தி ஆளுது. அது வழி நடத்துது. அந்த வழிப்படி பண்ணிட்டு இருந்தாங்க.